வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொடுக்காப்புளியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். கொடுக்காப்புளி நமக்கு கிடைக்கிறதுக்கு அரிதாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். ஆகையால் அதை நம்ம பார்க்கும்போதே அதை நம்ம எடுத்து சாப்பிட்டோம். அதில் நிறைய மருத்துவமைகள் இருக்குது. கொடுக்காப்புளியில் விட்டமின் ஏ, விட்டமின் சி என்னும் உயிர் சத்து, விட்டமின் B1, B2, B16 நார் சத்துக்கள், இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம் போன்ற ஏராளமான சத்துக்கள் கொடுக்காப்புளியில் நிறைந்திருக்கு. இதனால தான் கொடுக்காப்புளி நமக்கு பலவிதமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொடுக்குது. இப்போ எந்தெந்த நோய்களை கொடுக்காப்புளி குணப்படுத்துது, எந்தெந்த நோய்களை கொடுக்காப்புளி வராமல் தடுக்கிறது, கொடுக்காப்புளினுடைய மருத்துவமைகள் என்னென்ன, வாங்க ஒவ்வொன்றா நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கொடுக்காப்புளி. நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு தேவையான விட்டமின் சி என்னும் உயிர் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொடுக்காப்புளியில் அதிகமாக இருக்கு. இந்த சத்துக்கள் உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களுடைய ரத்த வெள்ளை அணுக்கள், அதாவது ஒயிட் பிளட் செல்ஸோடைய எண்ணிக்கையை அதிகரிச்சுட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு வலுவாக்கும். கொடுக்காப்புளி சாப்பிடுவதன் மூலமாக காற்றினால் பரவக்கூடிய வைரஸ் தொற்று நோய்கள் பரவலையும் நம்ம தடுத்துக் கொள்ளலாம். இப்போ நம்ம அந்த கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு விட்டமின் சி என்னும் உயிர் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கெல்லாம் கிடைக்கிறதால நமக்கு ஒயிட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஒயிட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் நம்ம வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலை பெறுவோம். பித்தப்பை கற்களை அகற்றும் கொடுக்காப்புளி. பித்தப்பை கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து கொடுக்காப்புளியினை சாப்பிட்டு வரும்போது பித்தப்பைகள் இருக்கக்கூடிய கற்கள் முற்றிலுமாக கரைந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக உங்களுடைய கல்லீரலை பாதிக்கக்கூடிய மலேரியா, மஞ்சள் காமாலை போன்ற வைரஸ் நோய்களில் இருந்தும் இந்த கொடுக்காப்புளி உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும். எனவே பித்தப்பையை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களை கரைத்து வெளியேற்ற வேண்டும் என்று நினைக்கிறவர்களும் கல்லீரலை பாதிக்கக்கூடிய மலேரியா, மஞ்சள் காமாலை போன்ற வைரஸ் தொற்றுகள் இருந்தும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொடுக்காப்புளி நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லது. எலும்புகளை வலுவாக்கக்கூடிய தன்மை கொண்டது கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளியில் அதிக பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் சத்துக்கள் அடைஞ்சிருக்கிறதால உங்களுடைய உடல் எலும்புகள் மற்றும் பற்களை நல்லா வலுப்படுத்தும். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உட்காயங்களை விரைவில் ஆற்றக்கூடிய தன்மை கொண்டிருக்கு. அதோடு வாத நோயால் உண்டாகக்கூடிய கீழ்வாதம், மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகளை மிகவும் அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் மிக சிறந்த பலமாக இந்த கொடுக்காப்புளி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ எலும்பு சம்பந்தமான பிரச்சனையான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், எலும்பு உருக்கி, மூட்டு வலி போன்ற எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுத்துக் கொள்ளவும் கொடுக்காப்புளி சாப்பிடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். பல்வெளியை போக்கும் கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளி பற்களில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவு, பல்வலி, பல் வீக்கம் போன்ற பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த கொடுக்காப்புல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு ஈறுகளிலேயே ரத்தம் கசிவது, பற்களில் வலிமையற்று போறது, பற்கள் ஆடுவது போன்ற பல்வெளி போன்ற எந்த சம்பந்தமான பல் சம்பந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் அதை குணப்படுத்தி வராமல் தடுப்பதற்கு கொடுக்காப்புளியை நீங்க எடுத்துக்கலாம். செரிமான கோளாறுகளில் இருந்து உங்களை விடுவிக்கும் கொடுக்காப்புளி. செரிமானம் சம்பந்தப்பட்ட அஜீரணம், வயிற்று உப்புசம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையினால் அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய ஃபைபர், அந்த நார் சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பல சத்துக்கள் குடல்ல உட்பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றி தீராத குடல் புண்களை ஆற்றும். எனவே செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையான உங்களுக்கு ஒருவேளை இந்த மலச்சிக்கல், அப்புறமா சீரற்ற குடல் இயக்கம் பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் சத்து குடலில் உட்பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் அகற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தீராத குடல் புண்களை கூட ஆற்றக்கூடிய தன்மை கொண்டு இருக்கிறதால கொடுக்காப்புளி நீங்கள் எடுத்துக்கலாம். உடல் எடையை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கொடுக்காப்புளி உதவிகரமாக இருக்கும். கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய அதிக ஃபைபர், அந்த நார் சத்துக்கள் உடலில் தேவையில்லாத கொழுப்புகளை அகற்றி உடலை ஸ்லிம்மாக வச்சிருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக உடல்ல எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை நீக்கி நல்ல கொழுப்புகளுடைய அளவை மட்டும் அதிகரிக்கும். இதனால உடல் எடை குறைவதோடு மட்டும் இல்லாமல் கொழுப்புகளையும் நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். அப்போ எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைச்சிக்கிட்டு உங்களுக்கு வேண்டிய கரெக்டான ஸ்ட்ரக்சரை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சர்க்கரை நோயை குணப்படுத்தும் கொடுக்காப்புளி. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க எல்லாம் தயங்காம கொடுக்காப்புளியை சாப்பிட்டு வரலாம். அதுவும் டைப் 2 சுகர் பேஷண்ட்ஸ், டைப் 2 சர்க்கரை நோயாளிகள்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்காப்புளியை சாப்பிடும்போது அதை நீங்கள் சாப்பிட்டு
சாப்பிட்டே வரீங்கன்னா ரத்த சர்க்கரையினுடைய அளவானது உங்களுக்கு சீராக இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா பிளட்டில் உங்களுடைய சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். டைப் 2 சுகர் பேஷண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்காப்புளி எடுத்துக்கலாம். இதன் மூலமாக பிளட்டில் உங்களுடைய சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டுலாம். சுகர் வரக்கூடாதுன்னு முன்னாடி நினைக்கிறவங்களுக்கு கூட கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளும் போது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். உங்களுக்கு ரத்தத்தில் வந்து ரத்த சர்க்கரை பிரச்சனை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. தொண்டை புண்களை ஆற்றும் கொடுக்காப்புளி. தொண்டை வலி மற்றும் தொண்டை புண்ணினால் ஏற்படக்கூடிய வலியால் அவதிப்படுபவர்கள் கொடுக்காப்புளி வந்து சாப்பிட்டு வரும்போது நல்ல நிவாரணம் கிடைக்கும். அப்போ தொண்டை புண்களை ஆற்றக்கூடிய தன்மை கொண்டதாக கொடுக்காப்புளி இருக்கிறதால உங்களுக்கு தொண்டை சம்பந்தமான அந்த தொண்டையில் வலி ஏற்படுவது, புண் ஏற்படுவது போன்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் குணப்படுத்திக் கொள்வதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கலாம். புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய ஏராளமான சத்துக்கள் உடலின் புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தி புற்றுநோயிலிருந்து நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா புரோஸ்டேட் புற்றுநோய், மலக்குடல் புற்றுநோய்களுக்கெல்லாம் எதிராக செயல்படக்கூடியது கொடுக்காப்புளி. மேலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமாக ஏற்படக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லக்கூடிய புற்றுநோய் தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்கள் உங்களுடைய உடலை ஏற்படாத வண்ணம் முன்னாடி தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றலை கொடுக்காப்புளி தான் உங்களுக்கு கொடுக்கும். சரும அழகை பாதுகாக்கும் கொடுக்காப்புளி. உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகளை பலப்படுத்துறது தொடங்கி உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை குறைக்க ஆரம்பிச்சு சருமத்திற்கும் அழகு தருகிறது கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளி உடலுக்கு மட்டுமில்ல அழகு சார்ந்த பல பிரச்சனைகளுக்குமே தீர்வு கொடுக்குது. கொடுக்காப்புளி விதையை நீங்கள் மைய அரைச்சிக்கிட்டு அதை உங்களுடைய முகத்தில் நீங்கள் தடவிட்டு உங்களுடைய சருமத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பருக்கள், கருவளையம், தேமல், கருந்திட்டுகள், முகச்சுருக்கம்லாம் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் தடவினீங்க அப்படின்னா எளிதில் அது வந்து குணமடைகிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ சருமத்தில் இருக்கக்கூடிய வெட்டுக்காயங்கள், முகப்பொரு, கண் கருவளையம், முகம் கருமையாக இருக்கிறது, இது போன்ற அனைத்து விதமான சருமம் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்வதற்கும் சருமத்தை அழகாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் அந்த டெட் செல்ஸை நீங்கள் நீக்கிட்டு உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய புது செல்களை நீங்கள் புதுப்பிச்சுக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காப்புளி உதவிகரமாக இருக்கும். ஸோ சருமம் சார்ந்த பிரச்சனைகளை அவதிப்படுபவர்களும் அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு, சருமம் அழகாக இருப்பதற்கெல்லாம் கொடுக்காப்புளி நீங்கள் சாப்பிடலாம். கொடுக்காப்புளி விதையும் அரைத்து உங்களுடைய முகத்தில் பூசலாம், சரியா போயிடும். ஸோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய கொடுக்காப்புளி கிடைக்க அரிதான ஒரு உணவுப் பொருளாக இருக்கு. ஆகையால கொடுக்காப்புளி வந்து நமக்கு கிடைக்கும் பொழுதே அதில் நம்ம இருக்கக்கூடிய சத்துக்களை பெற்று நலமோடு வாழ்வோம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.